எத்தனை முறை ராகுல்ஜி வந்தாலும் சரி, அத்தனை முறையும் தமிழ் மக்கள் அவரை மனசார தான் வீட்டுல ஒருத்தர் மாதிரி தான் ஆவலா வரவேற்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு காலையில நம்ம புதுச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ராகுல்ஜிய அவ்வளவு அன்பா மக்கள் வரவேற்றாங்க. எல்லாரும் ராகுல்ஜியோட ஸ்பீச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ராகுல்ஜி சும்மா ஷார்ப்பா தெளிவா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. மக்களுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எந்த ஆட்சியால மக்கள் ஆட்சியை செயல்படுத்த முடியும், தப்பான ஆட்சி அமைஞ்சிட்டா மாநிலத்தோட வளங்கள் எல்லாம் என்ன ஆகும், கோயில் நிலங்களும் கோயில்களும் யாரால திருடப்படுது, மக்களோட உணர்வுகளுக்கு புதுச்சேரி ஆள்ற அரசால ஏன் மதிப்பு கொடுக்கப்படுறதே இல்ல, மாநிலத்தோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தப்படுறதே இல்ல, இது மாதிரி தெளிவான கேள்விகள் எல்லாம் ராகுல்ஜி முன் வச்சாரு. தன்னோட வாழ்க்கை முழுசையும் மக்களோட நலனுக்காகவே செலவு பண்ண நம்ம ராகுல்ஜி தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவராகவும் இருப்பாரு அப்படிங்கறதுதான் உண்மை, உறுதி. சொல்றத செய்யற வரலாற்றை பின்புலமா வச்சிருக்கிற காங்கிரஸோட மக்கள் தலைவர் ராகுல்ஜி கூட நம்ம எல்லாரும் கைகோர்த்து நிக்கலாம் வாங்க. மக்களுக்காக என்றென்றும் காங்கிரஸ்.